சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நிறைய வந்துருச்சு, அதனால இந்த சம்பளத்துலையும் இதுலேயும் எடுத்து மாற்றிட்டேன். நீங்களும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசப்பொடி எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு படி மிளகு எடுத்துக்கிடுவோம். இது காப்படி உலக்கு. காப்படி, அரைப்பொடி, முக்காப்படி, ஒரு படி மிளகு எடுத்திருக்கேன். ரொம்ப போடல, ஒரு படியும் கொஞ்சமாக போடலாம். ஒரு படியும் கொஞ்சம் அதில் தலையை தட்டி போட்டனால கொஞ்சம் கூட இருக்குது. ஒரு 3ல் 1 பங்கு. இது வந்து இப்போ 4 உலக்காய் இருக்குது. இது 4 உலக்காய் இருக்குது. அதனால 3ல் 1 பங்கு இது ஜீரகம் போடணும். 4ல் 1 பங்கு நெய்யில், இப்போ 3ல் 1 பங்கு நெய்யில் இது வந்து ஜீரகம் வந்து காப்படி, மறுபடி உங்களுக்கு அதில் பாதி வந்துடும். இதை விட பெருங்காயம் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் போடலாம். இந்த மாதிரி என்எஸ் பெருங்காயம்னு விற்கிது, அந்த இது வாங்கிக்கலாம். இல்லை இந்த கட்டி பெருங்காயம் எது உங்களுக்கு கிடைக்குதோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை வச்சுக்கோங்க. இது ஒரு அரைக்காப்படி இருக்கும். மிளகாய் வந்து டபுள் பங்கு எடுத்துக்கோங்க. எவ்வளோ போடுறீங்களோ அதில் டபுள் பங்கு மிளகாய். எவ்வளோ மிளகு எடுக்கிறீங்களோ அதில் 3ல் 1 பங்கு ஜீரகம், டபுள் பங்கு மிளகாய் வத்தல். இதில் வந்து 4 தடவை போட்டிருக்கேன் மிளகு, இதில் 8 தடவை நான் போட்டிருக்கேன். அதே என்ன உலக்கு எடுக்கிறீங்களோ அதுலேயே இதில் 4 தடவை, இதில் 8 தடவை எடுத்துக்கோங்க. இதில் 3ல் 1 பங்கு மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ கிச்சனில் போய் எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வறுத்துட்டிங்கன்னா, வறுத்துட்டு நம்ம வந்து வீட்டில் மிக்சிலையும் அரைக்கலாம், இல்லை வந்து மிஷின்லேயும் அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு படி எடுத்தனால அரைக்காப்படி ஒன்று, இது வந்து காப்படி, கிட்டத்தட்ட 1/4 காப்படி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு படிக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கோம், அதனால் இந்த 3 உலக்கு கரெக்டாக எடுத்துக்கிறேன். இப்போ அதில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காப்படியும் அதில் பாதியும் எடுக்க வேண்டி வரும். அந்த மாதிரி அளக்கையில் இது 3 தடவை வருது. ஒரு 10 மினிட்ஸ் வறுத்துட்டுருவோம். வறுத்து முடிச்ச உடனே காமிக்கிறேன். ஒரு படி போடுறோம். இனிமேல்
இது கொஞ்சம் கூட நேரம் வறுத்துருங்க. மிளகு வந்து ஒரு ஹீட் ஆன உடனே டப் டப்னு ஒரு சத்தம் கீழே இருந்து கேட்கும். அந்த சத்தம் தான் பக்குவோம். அது வந்தவுடனே காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக வெடிக்கிற சத்தம் கேட்குது. இதுதான் பக்குவம். எடுத்துருவோம். எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆற போட்டிருக்கேன். இப்போ மிளகாய் வறுத்துருவோம். 8 தடவை எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு சேலை கமரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வச்சா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருங்காயம் இப்படி போட்டுருவோம். ஃபுல்லாக போட்டிருக்கேன். எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இதை கூட சேர்த்து போட்டுருவோம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஒன்று பார்ப்போம். அப்படியே இந்த கட்டி வந்து உடஞ்சிரும். கட்டி உடையில உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் இழுத்தீங்கனாலே வந்துடும். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். மிளகாய் வந்து ஹீட் பண்ணாலே போதும். கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே வந்துச்சு. வெயிலில் வச்சா கூட போதும். இது வந்து கெடாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செய்யணும். இந்த பொடி கிட்டத்தட்ட 2 மாதம் வரும். டெய்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரும். ஒரு நாள் விட்டு பண்ணிங்கன்னா 2 மாதம் வரும். இதை வறுத்தாச்சு. இப்போ கொட்டிடுவோம். கமருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக மெல்ட் ஆகிட்டே வருது. இன்னும் லைட்டாக மெல்ட் ஆன உடனே அப்படியே வந்து ஈஸியாக நீங்கள் பிச்சிடலாம். அப்படியே சுட சுட நீங்கள் பிக்கணும். இப்போ நான் எப்படின்னு பிச்சு காட்டுறேன். இதோடு சேர்த்து நீங்கள் இந்த கருவேப்பிலையை பாருங்கள், இதையும் நீங்கள் லைட்டாக போட்டுடலாம். அந்த ஹீட்லேயே இதுவும் ஏற்கனவே இது காஞ்சு தான் இருக்குது. அந்த ஹீட்லேயே இதையும் போட்டலாம். இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். அப்படியே பிச்சிடலாம். நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியில் அலுமினியம் எடுத்துக்கிட்டால் தான் நல்லது. இந்த பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு எனக்கு. அப்படியே சூடாக இருக்கையில் பிக்காட்டி மறுபடியும் இறுகிக்கும். அப்படியே சுடுது. அப்படியே பிச்சு பிச்சு போட்டுருங்க. பிச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சின்ன சின்ன பீசஸாக எடுத்துட்டோம். இப்போ இதையும் நம்ம அதில் கலக்கிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கின பிறகு தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. இதையும் இதில் போட்டுருவோம். ஃபுல்லாக ஒரு பாக்கெட் போட்டாச்சு. கூடவே கொஞ்சம் 6-7 கட்டி பெருங்காயம் இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. நல்லா வாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.